अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्यसुताय गुणशालिने. இந்த வாழ் திருநாமத்தில் பாஷ்யகார் பணிச்சதுக்கு அப்புறம் அந்த முதல் 3 ஸ்லோகங்கள் சர்வதேச தசா காலேஷு ராமானுஜாரி திவ்யாக்ஞா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அப்படின்னு சொல்கிற 3 ஸ்லோகங்களுக்கு அனந்தரம் சுவாமி தேசிகன் திருவத்தியன உற்சவத்தை நடத்தி வச்சதுனால பாக்கிய குதிருஷ்டி மதங்கள்லாம் அதை பண்ணக்கூடாதுன்னு தடுத்தா அசாஸ்திரியம்னு, அது சாஸ்திரியம் நிரூபித்து பண்ணிச்சதுனால அங்கே இருக்கிறவாள்லாம் சுவாமியினால் தான் இந்த உற்சவம் இந்த மாதிரி செவ்வனே நடந்தது அப்படின்னு அவரை கிருதஜதானுசந்தான ஸ்தோத்திரம் பண்ணது. இதெல்லாம் தனக்கு காரணம், இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பகவத் கைங்கரியத்தில் பிராவண்யமாக அதை நன்னா செவனே பண்ணுறதுக்கு காரணம் அப்புள்ளார் திருவடி அப்படின்னு இந்த தனியனை அனுசந்தானம் பண்ணார். நமோ ராமானுஜார்யாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபார்ய சுதாய குணசாலினே. அதனால் இந்த தனியனை நம்ம இப்போ அந்த கிரமத்தில் அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். அர்த்தானுசந்தானம். நமோ ராமானுஜார்யாய வேதாந்தார்த்த பிரதாயினே அப்படின்னு சொல்லுவோம். தாயம்னா நமக்கு சேர வேண்டியது, பிரதாயம்னா பிரகர்ஷனை கொடுக்கறது, சம்பிரதாயம்னா சமயக்காக இருக்கிறத கொடுக்கறது அப்படின்னு சொன்னோம். சந்தோஷமாக கொடுக்குறதோட கூட நன்னா இருக்கிறத கொடுக்கணும். ஏதோ என்கிட்ட இருக்குது இந்த ஏதோ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஏதோ நன்னா இருக்கிறத கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், வேதாந்தார்த்த பிரதாயினேன்னு தான் இருக்குது, சம்பிரதாயினேன்னு இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த வேதாந்தார்த்தம்தான் சமயக்காக இருக்குது. நேற்று அதுதான் சொன்னோம். மற்றதெல்லாம் சுமையான கல்விகள், இது மாத்திரம்தான். இதனால் மற்றெல்லாம் படிக்கச்சேவும் கஷ்டம். அப்படியே கஷ்டப்பட்டு படிச்சுட்டா கூட அதுக்கப்புறம் அதன்படி நடக்கிறது, வேலை பண்ணுறது இருக்குதே, வேலை பண்ணி நாம் அதனால் பெருமடைகிறது இருக்குது, அது ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப பொறுப்பு, அதாவது பரம் அதிகம் இருக்குது. ஆனால் இந்த வித்யை எது வித்யை அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தை அறியறது தான் வித்தியை தவிர மீதி எதுவும் வித்தியை இல்லை அப்படின்னு சொல்கிற சாஸ்திரத்துக்கு இணங்க மீதியெல்லாம் சுமையான கல்விகள். இதுதான் ரொம்ப நல்லது. அதனாலே சா வித்யா அப்படின்னு கொண்டாடப்படுறது, அதுதான் வித்யை, மீதியெல்லாம் வித்யை இல்லை. அப்படிப்பட்டது எங்கேருந்து கிடைக்கிறது? வேதாந்தார்த்தம், வேதாந்தத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தம்தான் அந்த வித்யை. அதனால் அதுதான் சமயக்காக இருக்கிறது. இந்த வித்தியினால் நாம் பெறக்கூடிய பலன் இருக்குது, இது பண்ணச்சேவும் இந்த வித்தியை அதிகரிக்கச்சேவும் சந்தோஷமாக இருக்குது. அந்த வித்தியை தெரிஞ்சுட்டா விட்டு உபாயமாக அனுஷ்டிச்சேவும் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது. அப்புறம் பலனை பெறக்கூடிய பலன், மோட்சாக்கிய பலன் இருக்குது, அது சொல்லவே வேண்டாம், அவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது, நன்னா இருக்குது, ஸ்திரமாக இருக்குது. அதனால் இதுதான். அதனால் வேதாந்தார்த்த பிரதாயினேன்றது தான் சம்பிரதாயினேன்னு அர்த்தம்.
சமயக்காக இருக்கிறதுன்றதுனால வேதாந்தார்த்தம் தான் சமயக்காக இருக்குது. அதனால் இந்த இடத்துல அந்த சோத்தியம் இல்லை. நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே. அந்த வேதாந்தார்த்தத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு, அது எல்லா வேதாந்தமும் நேற்று பார்த்தோம். ஆத்மதாசியம் அரே சுவாமியம் ஸ்வபாவஞ்ச சதாஸ்முதான் அந்த மாதிரி எண்ணணும்னு சொல்லச்சே இந்த வேதாந்தார்த்தத்தை அது சுருக்கமாக சொல்லிச்சு. அது அரிக்கு சுவாமியமாக இருக்கிறது எப்படி, நமக்கு தாசமாக இருக்கிறது. அதனால் இதெல்லாம் தெளிவாக காட்டக்கூடியதானே. ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் நன்னாவும் சுருக்கமாக இருந்தும் தெளிவாக காட்டக்கூடியது திருமந்திரம். அந்த திருமந்திரத்தில் முதல் பதமாக இருக்கக்கூடிய பிரணவம் இருக்க, முதல் எழுத்து, அதில் அனன்ய சேஷத்துவத்தை காட்டுது. நாமெல்லாம் அந்நியனுக்கு சேஷம் இல்லை அப்படின்றத காட்டுறது. எம்பெருமான் ஒருவனுக்கே சேஷன்றது. ரெண்டாவது பதம் நமஹான்ற பதம் அனன்ய உபாயத்தை காட்டுறது. நாமெல்லாம் எப்படி இருக்கோம், ஒரே உபாயம் மோட்சத்துக்காக பிரபத்தி ஒன்றையே பண்ணி வேற ஒரு உபாயத்தை நாடாத கை கொள்ளாமல் இருக்கும். அதனால் அந்நிய உபாயம் இல்லாத அனன்ய உபாயத்தை காட்டுறோம். அதே போல் மூணாவது பதமாக இருக்கக்கூடிய நாராயணாயா அப்படின்ற பதம் அனன்ய புருஷார்த்தத்தை காட்டுறது. நாம் எந்த அந்நிய புருஷார்த்தங்கள், அந்நிய பலன்லாம் விரும்பாமல், மற்ற பலன்கள்லாம் விரும்பாமல் எம்பெருமானையே விரும்பக்கூடியதான வகையில் காட்டுறது. அதனால் இப்போ என்ன ஆகுது, நாம் அனன்ய சேஷன்றது ஆயிடுது. அது ஆத்மதாசியம் அரே சுவாமி ஆத்மதாசியன்றதுலே தெரியுது. அப்படி தாசவருத்தி பண்ணணும்னா அவங்ககிட்ட கைங்கரியம் பண்ணணும். அதுவும் இதில் தெரியுது. அது நாராயணாவில் ஸ்பஷ்டமாக சொல்கிறது. ஆத்மதாசியம் அரே சுவாமியம்னு இருக்குச்சே, எப்படி அவனை சுவாமியாக நாம் கொண்டாடி அவனுக்கு சுவாமியாக இருக்கும் தாச விருத்தி எப்படி பண்ண முடியும்? அவனை சார்ந்து இருந்தால் தான் பண்ண முடியும். அது நமகான்றதுல நன்னா உபாயத்தை காட்டுறது. இதழான மாதிரி இருக்கிறதுனால இது சுருக்கமாக இது பண்ணுறது. சரி, அதனால் திருமந்திரம்தான் இதெல்லாம், இந்த விஷயத்தை மூணுத்தையும் ஸ்பஷ்டமாக சொல்கிறது திருமந்திரம்தான். சரி, அதில் நமஹா அப்படின்னு இருக்குது. அதான் நமஹான்னு இருக்கிறது சமர்ப்பண பரம். நமஹான்றது சமர்ப்பண பரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சரணாகதியை பண்ணக்கூடியது. அதாவது நம்ம சுவாமிக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு ஏற்படுறது. ஏன்னா வேதாந்தார்த்த பிரதாயினேன்னு சொல்லிருக்கிறதுனால அவர் எப்படி இருக்கணும், அதான் அவர் சொன்னபடி நாம் நடக்கணுமோ இல்லை, அந்த வேதாந்தார்த்தத்தின் படி நடக்கணுமோ இல்லை. அதனால தான் இங்கே நமஹா அப்படின்னு முதல்லையே வந்திருக்குது இந்த ஸ்லோகத்தில். அவருடைய குணாதிசயத்துக்கு தோற்று நமஹான்னு முதல்ல சொன்னார்னு சொன்னோம். அதோடு கூட இந்த இடத்துல அவர் நமக்கு வேதாந்தார்த்தத்தை அவர் கொடுத்துருக்காருன்னா அதுபடி நாம் அனுஷ்டிக்கணுமோ இல்லை. ஆச்சாரியன் சொன்னபடிக்கு நாம் அனுஷ்டிக்கணுமே. ஒரு வித்தியை நாம் ஒரு வஸ்துவை வாங்கினோம்னா அந்த வஸ்துவை காப்பாற்றணுமோ இல்லை, ஒரு வித்தியை வாங்கினோம்னா அந்த வித்தியை அனுஷ்டானம் பண்ணணுமோ இல்லை. அதனால் அது யார் இடத்துல அனுஷ்டானம் பண்ணணும்? எம்பெருமானிடத்துல பண்ணணும். ஆனால் எம்பெருமானிடத்தில் நமக்கு பண்ண முடியுமோ? அதுக்கு நமக்கு தெரியாது. அதனால் ஆச்சாரியனை நாம் சார்ந்து இருந்துடுறோம். ஆச்சாரியன் நமக்காக பண்ணுறார். அதனால் இந்த இடத்துல
அந்த நமசப்தத்தை இங்கே பிரயோகப்படுத்தியிருக்க. ஆச்சாரியனை சார்ந்திருக்கா மாதிரி. ஆச்சாரியன் இடத்துல தனக்கு நல்லதை பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ரூபம் நமஹா அப்படின்றது. அது மாத்திரம் இல்லாத வேதாந்தார்த்தத்தில் இந்த சமர்ப்பணம்னு சொல்கிறோமே, சரணாகதி பண்ணணும்னு நமஹான்ற சப்தம் காட்டுறதுன்னு, அதுக்கு முக்கியமான தன்மை என்ன நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நமஹா அப்படின்ற சப்தம் நம்ம சமர்ப்பிக்கிற பரமாக சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த சமர்ப்பிக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நமஹான்ற அந்த சப்தம் இருக்குதே, 2 எழுத்தை சேர்ந்த சப்தம். அந்த 2 எழுத்தையும் பிரித்து 2 பதமாக்கணும். 2 பதமாக்கினா ந மகா அப்படின்னு வரும். மகா அப்படின்னு சொன்னால் மமா அப்படின்னு அர்த்தம். அந்த மகாரத்தினால விசர்க்கம் இருக்கு, அது ஷஷ்டியை சொல்லி 6ஆம் வேற்றுமை என்னுடையா அப்படின்னு சொல்கிறது. நமஹா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இக்கு உடைய அப்படின்னு 6ஆம் வேற்றுமைக்கு 2 அர்த்தம். அதனால் ந மகா, மகா எனக்கு, நான் இல்லை. எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன இல்லை அப்படின்னா, கீழே சொல்லியிருக்கோல்ல, ஆன்ற சர்வரக்ஷகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மான்று சொல்ற ஜீவன் சேஷபூதம் அப்படின்னு சொல்லிருக்கோல்ல. அதனுடைய விவரணம் தான் இது. அதுக்கு அடுத்ததாக வருது. ந மகா அப்படின்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னா, எனக்கு சுவாதந்திரியம் இல்லை, எனக்கு நான் இல்லை. ஏன்னா நான் ஒருத்தனுக்கு அடிமை, அதனால் அவனுக்கு தான் நான். எனக்கு நான் இல்லை, எனக்கு சுவாதந்திரியம் இல்லை. அதே போல் எனக்குன்னு எதுவும் கிஞ்சித்தும் கிடையாது. எனக்குன்னு கிஞ்சித் எதுவும் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அதான் யானும் நீ என் உடமையும் நீயே அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால் எனக்கு சுவாதந்திரியம் மாத்திரம் இல்லைன்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட எந்த உடமையும் கிடையாது அப்படின்னு அந்த நமஹா வேதாந்தார்த்தம் சொல்கிறது. அந்த நமசப்தத்துக்கு அனமாரி தன்மையாளனா நாம் இருந்து நமஹான்னு சமர்ப்பணத்தை பண்ணணும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறது. ந மகான்றது எனக்கு இல்லை அப்படின்னா அது சாகாங்ஷா பதம். என்ன இல்லை அப்படின்றத எதிர்பார்க்கறது. என்ன இல்லை அப்படின்னு, எனக்கு சுவாதந்திரியம் இல்லை, எனக்கு எந்த வஸ்துவும் இல்லை. சுவாதந்திரியம் இல்லைன்னு சொன்னால் விட்டு எந்த வஸ்துவும் இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்னு சொன்னால் சொல்லணும். இப்போது சில பேருக்கு நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்து ஏதோ ஒரு காரணத்தினால அது சீஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அந்த சொத்து இருக்குது, ஆனால் சுவாதந்திரியம் இல்லை அனுபவிக்கிறது. இல்லை இப்படி வச்சுப்போம், சொத்து இருக்குது, ஆனால் என்னுடைய அப்பா பேரனுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். நான் இந்த சொத்தை அனுபவிக்கலாம், சொத்து இருக்குது, ஆனால் அதை விற்று வாங்கிறதுக்கெல்லாம் எனக்கு சுவாதந்திரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாளோ. அதுபோல் நமஹா அப்படின்றது ந மகான்னு 2 பதமாகி அதை சொல்கிறதுனால, அந்த வேதாந்தார்த்தத்தை அவர் கொடுத்ததுனால அவருடைய தனியனில் முதல்லையே நமஹா அப்படின்னு பிரயோகப்படுத்தியிருக்கார்.
இது யார் நமக்கு இந்த வேதாந்தார்த்தத்தை சமயக்காக கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் நமக்கு இல்லை, நமக்கு தேசிகன் வழியாக வந்தது. தேசிகனுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் அப்புள்ளார், தன்னுடைய மாமாவாக இருக்கக்கூடிய அப்புள்ளார். அவர் தான் ஆச்சாரியன், எல்லாத்துக்கும் அவர் தான் ஆச்சாரியன். இந்த இடத்துல நன்னா கவனிக்கணும். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாயச்சா பிராப்பியாய பிராபகாயாஸ்து வெங்கடேசாய மங்களம் அப்படின்னு இவர் தனக்கு எல்லாம் தேசிகனே அப்படின்னு குமார வரதாச்சார் தனக்கு தகப்பனார் பிரம்மோபதேஷ்டா எல்லாமே அவர் தான் அனுசந்தானம் பண்ணார். ஆனால் இந்த இடத்துல இவர் மாத்துலர்கிட்ட தான் எல்லாத்தையும் அதிகரித்து பண்ணதெல்லாம். பிதா இதை பண்ணிட்டார். ஜாதகர்கள் அவங்க அன்னப்பிராசன சவுளாதி உபநயனாதிகள்லாம் பண்ணார். வேதாந்த விஷயம் மொத்தம் இவர் பண்ணார். அதனால்தான் இந்த இடத்துல வேதாந்தார்த்த பிரதாயினே அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி குமார வரதாச்சார் அனுசந்திச்சா மாதிரி எல்லாம் இவர் தான் அப்படின்னு சொல்லலை. பிதாவாக இருக்க முடியாது, பிரம்மோபதேசம் அது இது அதெல்லாம் பண்ணவர்னு இல்லை, அதெல்லாம் பிதாக்கிட்டே ஆயிடுத்து. இவர்கிட்ட வேதாந்தார்த்தங்கள் மாத்திரம் நன்னா இவர் அதிகரித்தார். அவர் கொடுத்தார், இவர் அதிகரித்தார். இந்த மாதிரி வேதாந்தார்த்தத்தை உயர்ந்த ரீதியில் யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியன் தான் கொடுப்பார். ஏன் ஆச்சாரியன் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியன் தான் பகவானுடைய அவதாரம். பகவான் தான் ஆச்சாரியனை அவதரிக்கிறான். அந்த ஆச்சாரியன், அதாவது ஆச்சாரியன் பகவத் பக்தி உள்ள ஒரு பாகவதர். நமக்கு அவர் ஆச்சாரியனாக இருக்கார். அந்த ஆச்சாரியன் யாருன்னா சாக்ஷான் நாராயணோ தேவஹா அப்படின்னு சொல்லப்பட்டபடிக்கு அந்த நாராயணன் தான். ஏன்னா ஆச்சாரியால் எப்படி இருப்பா, அந்த எம்பெருமான அடியொற்றியே இருப்பாள். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்ன, அவன் ராமன். நம்மெல்லாம் சிருஷ்டி பண்ணி அதை காத்து எல்லாம் பண்ணி மோட்சத்து வரையில் எடுத்துன்னு போய் தன்னளவாக உயர எடுத்து தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன்னு அப்படி நம்முடைய கைங்கரியத்தை அங்கே கொண்டு சேர்த்து கொடுத்து நம்ம அப்படி அனுகிரகிச்சு அவன் சந்தோஷப்படுறான். நம்ம நல்வழிப்படுத்தி தன் கைங்கரியத்தை கொடுத்து அவன் சந்தோஷப்படுறான். அதனால் அவன் ராமன். அந்த மாதிரி அவன் பண்ணுறதுக்கு காரியகர்த்தாவா யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியன்தான் இருக்கார். அவனுடைய வழியில் இவாள் நம்ம நல்வழிப்படுத்தி எல்லாம் பண்ணுறார். அதனால் அவர் ராமன், ஆச்சாரியாள்னா ராமானுஜன். ஒன்றான ஸ்ரீபாஷ்யக்காரர் கூட ராமானுஜன் அப்படின்னு திருநாமம். அதே போல் தேசிகனை லோகம் மொத்தம் வழிபடுத்தக்கூடிய பாஷ்யக்காரருக்கு ராமானுஜன் அப்படின்னு திருநாமம். ஏன்னா அவர் தான் பிரபத்தி சாஸ்திரத்தை பரவ விட்டு எல்லாரும் மோட்சத்துக்கு செல்லக்கூடிய வழிவகையை எளிதாக பிரச்சாரம் பண்ணினார். அதனால் பூர்வத்திலேயே அவருக்கு ராமானுஜன்ற திருநாமம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இவருக்கும் ராமானுஜன் திருநாமம். ராமானுஜன் ராமஸ்ய அனுஜன். ராமனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு
அனுஜனாக இருக்கிறதுனால கீழ்ப்படிந்தவனாக இருக்கான்னு அர்த்தம். அவனை அண்டி இருக்கான், அவனை ஆசிரியிச்சிருக்கான்னு அர்த்தம். அதனால் ராமானுஜன் அப்படி தான் இருக்கிறதுனால தன்னை போல எம்பெருமானுக்கு தாசவருத்தி பண்ணிட்டு கீழ்ப்படிந்தவனாக இருந்து அவனை சார்ந்து சரணாகதி பண்ணி அவனை சார்ந்து இருக்க செய்யக்கூடியவர் ஆறார். அதனால்தான் இந்த இடத்துல ராமானுஜன் அவருக்கு திருநாமம். நமோ ராமானுஜார்யாய வேதாந்தார்த்த பிரதாயினே. மேலே இருக்கிறத நாளைக்கு அனுசந்தானம் பண்ணும். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.